இப்படிதாங்க ஏமாத்து வேலை நடக்குது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரியும். இதுல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லாருமே கடையில தான் இப்ப அரிசி வாங்குறது வழக்கமாயிடுச்சு. அதுவும் பெரும்பாலானோர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் அரிசிய தான் மந்த்லி அது வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? ஒரு சில கடைகள்ல இதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப இவங்க பண்றது என்னன்னா, ஒரு சாதாரண பிராண்ட் அரிசிய பிரபலமா போயிட்டு இருக்க ஒரு பிராண்டோட பேக்கிங்ல மாத்திட்டு இருக்காங்க. இவங்க மாத்துறதோ, அந்த ரீபேக்கிங் பண்றதோ பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த சாதாரண பிராண்டோட ரேட்ட இங்க வச்சாங்கன்னா ஓகே தான். ஆனா அதுக்கு மாறா என்ன பண்றாங்க, அந்த கருப்பு கலர் பேக் என்ன பிராண்ட் அதோட ரேட்டோ, அந்த ரேட்ட ஃபிக்ஸ் பண்றது தான் இங்க ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நம்ம என்னன்னா நம்பி வாங்குறது, சரி இந்த ஒரு பிராண்ட் இந்த அரிசி தான் வாங்குறோம் அப்படின்றத நம்ம அந்த நம்பிக்கையில தான் நம்ம வாங்குவோம். ஆனா இங்க நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஏதோ பேர் தெரியாத பிராண்ட் அரிசிய பேர் போன ஒரு பிராண்டோட இதுல போட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த பேக் ரூ. 1000 அப்படின்னா, இவங்க ரூ. 1500 அந்த மாரி ரேஞ்சுல விக்கிறாங்க. அததான் இங்க தப்புன்னு சொல்றோமே தவிர, மத்தபடி ரீபேக்கிங் பண்றது, போடுறது அது ஓகே. அது அவங்களுடையது. உள்ள இருக்கிற பொருளுக்கு என்ன விலையோ, அந்த விலைய சரியான விலைய நிர்ணயிச்சா நல்லாருக்கும். அதுதான் எங்களுடைய கருத்து. நம்மளும் இனிமே ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் அரிசிய இது பண்ணாம, அது உள்ள இருக்கிறது என்ன அரிசி என்னன்ட்டு, அது என்ன ரகம் அப்படின்னு நமக்கு அதுக்கான விளக்கத்த கேட்டு நம்ம வாங்கி பயன்படுத்தினா அது நல்லது. கார்ப்பரேட்காரன் தான் இப்படி பொய் சொல்லி வியாபாரம் பண்றான் அப்படின்னா, நம்மளும் அப்படி இந்த மாரி இல்லாம, இருப்பத சொல்லி, உண்மை தன்மைய சொல்லி வியாபாரம் பண்ணா, அது நமக்கு நல்லது. நம்மள நம்பி வர்ற வாடிக்கையாளர்களாகிய உறவுகளுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். இதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். தகவல் எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. கூடுதலா நம்ம எஸ்எம்ஆர்ஸ் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்டுக்கு. நன்றி, வணக்கம்.